சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமாவில் புராணப் படங்களை எடுப்பதில் சிகரம் தொட்டவர் இயக்குனர் ஏ.பி. நாகராஜன். அதேபோல வார்த்தைகளை வைத்து மந்திரம் செய்பவர் கவிஞர் கண்ணதாசன். இந்த இரு மேதைகளும் இணைந்தால் அது ஒரு கலைப்படைப்பாகத்தான் இருக்கும். ஆனால் இவர்களிடையே உறவு வெறும் புகழ்ச்சி மட்டுமல்ல. அங்கு அறிவார்ந்த விவாதங்களும் சுவாரஸ்யமான மோதல்களும் நிறைந்திருந்தன. இன்று நாம் பார்க்கப் போகும் சம்பவம் சிவபெருமான் பாடலில் இயக்குனர் ஏ.பி. நாகராஜன் ஒரு பிழையை கண்டுபிடிக்க அதற்கு கண்ணதாசன் கொடுத்த அந்த துணிச்சலான அதே சமயம் தத்துவார்த்தமான பதில் என்ன என்பதைத்தான் இன்று நாம் பார்க்கப் போகிறோம். ஏ.பி. நாகராஜன் அவர்கள் புராணக் கதைகளை எடுப்பதில் மிகவும் வல்லவர். ஒருமுறை ஒரு திரைப்படத்திற்காக சிவபெருமானை போற்றும் வகையில் ஒரு பாடலை கண்ணதாசன் எழுதி கொடுத்தார். படப்பிடிப்பு நடக்கும் முன்பு அந்த வரிகளை தனது உதவியாளர்களுடன் அமர்ந்து வாசித்து பார்த்தார் நாகராஜன். அப்போது அவருக்கு ஒரு சந்தேகம். பாடலில் இருந்த ஒரு வரி புராண தகவல்களுக்கு முரணாக இருப்பதாக அவர் உணர்ந்தார். கண்ணதாசன் ஒரு கவிஞராக பெரிய மேதைதான். ஆனால் புராணங்களில் இப்படி பிழை செய்யலாமா? அந்த பிழையை சுட்டிக்காட்டி இதற்கு தர்க்க ரீதியான ஆதாரம் என்ன, இதை மாற்ற வேண்டும் என்று கண்டிப்புடன் கேட்டார். கண்ணதாசன் சொன்ன அந்த பதில் என்ன தெரியுமா? இயக்குனர் ஏ.பி. நாகராஜன் அப்படி சொன்னதும் அங்கிருந்தவர்கள் அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்தனர். கவிஞரின் வரிகளை கேள்வி கேட்கும் அளவிற்கு இயக்குனரின் பிடிவாதம் இருந்தது. ஆனால் கண்ணதாசன் மட்டும் மிகவும் நிதானமாக சிரித்தார். எந்த விதமான படபடப்பும் இல்லாமல் அவர் நாகராஜனை பார்த்து ஒரு பதில் சொன்னார். அந்த பதில்தான் கவிஞரின் மேதாவித்தனத்திற்கு சான்று. நாகராஜன், நீங்கள் சொல்வது நான் எழுதிய புராண புத்தகத்தின்படி இருக்கலாம். ஆனால் நான் எழுதுவது அந்த சிவபெருமானை பற்றி. படைத்த அந்த இறைவனுக்கே தான் செய்த காரியத்தை மாற்றும் அதிகாரம் யாருக்கும் இல்லையா? நான் சிவனை பாடுகிறேன். அவன் இஷ்டம் போல அவன் என்ன செய்ய வேண்டுமானால் செய்வான். இதை மாற்றும் அதிகாரம் உங்களுக்கு இல்லை, எனக்கும் இல்லை. அது என் கவிதை. அந்த நொடியில் இயக்குனர் ஏ.பி. நாகராஜன் அப்படியே அமைதியாகிவிட்டார். ஒரு கவிஞனின் கற்பனை புராணங்களையும் தாண்டியது என்பதை அன்றுதான் உணர்ந்தார் ஏ.பி. நாகராஜன். இந்த சம்பவம் ஏன் இன்றும் பேசப்படுகிறது தெரியுமா? ஒரு படைப்பாளி என்பவன் வரலாற்றை அப்படியே நகலெடுப்பவன் அல்ல. அவன் அந்த வரலாற்றை ஒரு புதிய பரிமாணத்தில் பார்ப்பவன். ஏ.பி. நாகராஜன் ஒரு இயக்குனர். அவர் தர்க்கத்தை பார்த்தார். கண்ணதாசன் ஒரு கவிஞர். அவர் பக்தியை பார்த்தார். இன்றைய சினிமாவில் பல இயக்குனர்கள் உண்மைத்தன்மையை தேடி படங்களை எடுக்கிறார்கள். ஆனால் அன்று கண்ணதாசன் ஒரு கவிஞராக மட்டுமே தன் வேலையை செய்தார். அந்த சுதந்திரத்தை எவ்வளவு அழகாக பயன்படுத்தினார் என்பதை இது காட்டுகிறது. கண்ணதாசன் என்ற மேதை வெறும் வார்த்தைகளை அடக்கியவர் அல்ல. அவர் ஒரு மனித உணர்வுகளின் களஞ்சியம். ஆம், இது போன்ற சினிமா ரகசியங்களை தொடர்ந்து பெற இப்போதே நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நாளை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.